கல்வி உரிமை சட்டத்தை முழுமையாக செயல்படுத்தவும் மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்கவும் பள்ளி மேலாண்மை குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதன் செயல்பாடுகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் உரிமையை கட்டாயமாக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டது கல்வி உரிமை சட்டம். இலவச கல்வியை அளிக்கவும் மாணவர்கள் இடைநிற்றலை குறைக்கவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இச்சட்டத்தை வழிநடத்த உருவாக்கப்பட்ட பள்ளி மேலாண்மை குழுவில் 15 பெற்றோர்கள், ஒரு தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 20 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இவர்கள் பள்ளியின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், ஆசிரியர்கள் நியமனத்தை கண்காணித்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்கின்றனர். ஆர்டிஐ கொடுத்துருக்கு. என்ன அதிகாரம் அப்படின்னா, ஒரு பள்ளியை ஆய்வு செய்யலாம். ஒரு சத்துணவு எப்படி தரமான சத்துணவாக வழங்குறாங்களா அப்படிங்கிறது அதை ஆய்வு செய்யலாம். வகுப்பறை நிகழ்வுகள் உரிய முறையில் நடக்குதா, இந்த அந்த கற்பித்தல் முறைகள்லாம் இங்கே பயன்படுத்துகிறாங்களா ஆசிரியர்கள் அப்படிங்கிறதையும் போய் பார்க்கலாம். அது இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆசிரியர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வர்றாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை பற்றிய விஷயங்களையும் மேலதிகாரிகளுக்கு அவங்க சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வழிவகையும் இதில் செய்யப்பட்டிருக்குங்கிறது தான் ஒரு உன்னதமான விஷயம். தனியார் பள்ளிகள் 25% இலவச இடங்களை ஏழை மாணவர்களுக்கு வழங்குவதை இந்த குழு உறுதி செய்கிறது. வருங்காலத்தில் மாணவர் எண்ணிக்கைங்கிறது கணிசமாக உயரும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறது. எந்த ஒரு ஆசிரியர் இந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய அதனுடைய பணிகளை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பள்ளிக்குள்ளே உள்ள அழைச்சி அவங்க இதை நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சிட்டாங்கன்னாவே 50% வெற்றி அடைஞ்சிடலாம். கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் இடைநிற்றல் குறைந்துள்ளதாக கூறுகிறார் ஆசிரியர் ஜெயபிரகாஷ். உறுதியாக சொல்ல முடியும், பள்ளி மேலாண்மை குழு வந்ததுக்கு பின்னால் மாணவர்கள் இடைநிற்றல் என்று அழைக்கப்படக்கூடிய டிராப் அவுட்ஸ் கண்டிப்பாக குறைந்திருக்கிறது. இதற்கு காரணம் எஸ்எம்சி தலைமை பள்ளி நிர்வாகத்தோடும் கல்வித்துறையோடும் இணைந்து செயல்படுகிறார்கள். பெற்றோருடைய ஒரு விழிப்புணர்ச்சியை நேரடியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை எஸ்எம்சி தலைவர்கள் மூலமாகவும் உறுப்பினர்கள் மூலமாகவும் நாங்கள் கொடுத்து கொண்டு இருப்பதனால் பள்ளி கல்வித்துறையில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் பற்றி பள்ளி மேலாண்மை குழுவினருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பள்ளி மேலாண்மை குழுவினரிடம் பெறப்படும் தகவல்களை கொண்டு தேசிய அளவில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு புதிய திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக செய்தியாளர் ரத்னவேல்.